வணக்கம். ஜனவரி 8ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை ஃப்ளாட்டாகத்தான் இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியா மால்டீவ்ஸ் உறவில் விரசல் கூடுதலாக ஆகியிருக்கு. முன்னவே சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது. அங்கே புதிதாக அரசு வந்ததற்கு பிறகு 2 நாடுகள் இடையே சில பிரச்சனை இருந்தது. அதனால வணிகம் பாதிப்படைவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அப்பவே சில வல்லுநர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம பாரத பிரதமர் லட்சதீபுக்கு பயணம் செய்திருந்தாரு. அப்போ மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய அமைச்சர் கடுமையான வார்த்தையில் பேசியிருக்கிறார் நம்ம பாரத பிரதமர் மற்றும் நம்ம பாரத நாட்டை குறித்து. இதனால சில பிரபலங்கள் இங்கிருந்து அதற்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடைய பாகமாக இப்போ ஈஸ்மை ட்ரிப் தரப்பு என்ன அப்டேட் கொடுத்திருக்கிறாங்கன்னா, அவங்க வழியா மால்டீவ்ஸ்க்கு புக்கிங் செய்திருக்கக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனைத்தையும் ரத்து செய்வதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷதீப்ல டூரிசம் வளர்ப்பதற்காக சலோ லக்ஷதீப் அப்படின்ற திட்டத்தையும் அறிமுகம் செய்வதாக ஈஸ்மை ட்ரிப்புடைய தலைவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அப்டேட் கொடுத்திருக்காங்க. வேறு சில வணிகமும் இதனால பாதிப்படையும் அப்படின்றதான் இப்போ எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்து வருதுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். காலையில் வீடியோலும் சில செய்திகள் நம்ம பார்த்துருந்தோங்க. இப்போ டாடா பவர் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிசினஸ் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்காங்க. 70,000 கோடி ரூபாய் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சோலார் மற்றும் விண்ட் பவர் ப்ராஜெக்ட்ஸில் அடுத்த 5 to 7 ஆண்டுகளை டாடா பவர் இந்த முதலீடை தமிழகத்தில் செய்தாங்க அப்படின்னா டாடா பவர் தரப்புல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மாநிலத்தில் வருவது இதுவே முதல் முறையாக இருக்கும்னு அந்த பிசினஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் பவர் குறித்து என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க டிபிஎஸ் பேங்க் இந்தியா கிட்ட இருந்து கடன் எடுத்திருக்கிறாங்க. அதை அடைக்க வேண்டியது இருக்கு. இப்போ 2 பேருமே சுமூகமாக ஒரு தீர்வு கண்டுள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட்ல வந்திருக்கிறாங்கன்னு என்டிடிவியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய கெமிக்கல் டிவிஷன் குஜராத் அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க. அடுத்த 4 ஆண்டுல 600 கோடி ரூபாய் குஜராத் மாநிலத்தில் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்ல. கியூபிட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஜனவரி 23ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க. கூடவே ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க கியூபிட். என்பிசிசி ஒரு ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. நியூ டெல்லியிலிருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 25 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து? லோக்பால் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்பிசிசி இந்தியா. டிஎல்எஃப் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. குருகிராமில் அவங்களுடைய சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. ஒரு பிரீமியம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட். இது வழியாக 7,200 கோடி ரூபாய்க்கான சேல்ஸ் நடந்திருக்கு. இன்னும் ஆஃபிஷியல் லான்ச் அறிமுகம் செய்யல. அதற்கு முன்னதாகவே 7,200 கோடி ரூபாய்க்கான சேல்ஸ் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டிஎல்எஃப் லிமிடெட். ஏசிசி லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அதானி குரூப் கம்பெனி அவங்க புது முதலீடு செய்யறாங்க. ஏஷியன் கான்கிரீட்ஸ் அண்ட் சிமெண்ட் பிரைவேட் லிமிடெட்ல கூடுதலாக 55% ஸ்டேக் வாங்குறாங்க. 775 கோடி ரூபாய்க்கு. முன்னவே 45% ஸ்டேக் வைத்திருந்தாங்க. இப்போ மொத்தமாக 100% ஸ்டேக்கும் ஏசிசி லிமிடெட் கைவசம் இருக்கும். இப்போ புதிதாக செய்திருக்கிற 55% ஸ்டேக் 775 கோடி ரூபாய். சிமெண்ட் ஸ்டாக்ஸ் குறித்து சிஎல்எஸ்ஏ என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸ் டால்மியா மற்றும் அல்ட்ராடெக். அவங்க அம்புஜா சிமெண்ட்ஸோட ரேட்டிங்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. கொடுத்த ரேட்டிங் இப்போ டவுன் கிரேடுக்கு பிறகு செல் ரேட்டிங். ஏசிசிக்கும் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. புது ரேட்டிங் அண்டர் பர்ஃபார்ம். ஜிஇ பவர் இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பு 22 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து? மைத்தான் பவர் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜிஇ பவர் இந்தியா. ஏத்தர் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நவம்பர் மாதத்தில் அங்கே தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. அதனால அவங்களுடைய ஆலையை மூட வேணும்ன்ற ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த அந்த ஆர்டரை இப்போ ரத்து செய்திருக்கிறாங்க. ஆலையை மீண்டும் துவங்க போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஏத்தர். நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்திருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 4,000 ரூபாய். தற்போதைய லெவலில் இருந்து 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நாராயணா ஹிருதயாலயா இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. என்ன காரணம்னு தெரியலங்க. ஆனால் கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து இப்போ பெர்மிஷன் கிடைச்சிருக்கு, லைசன்ஸ் கிடைச்சிருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிசினஸ்ல.
ஸ்ரேயாஸ் ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு கப்பல் பிரம்மபுத்திரா கப்பலில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் எந்த காயமோ எந்த பிரச்சனையோ கிடையாதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸ்ரேயாஸ் ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ். HDFC பேங்க்குக்கு சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு $2110. தற்போதைய லெவலிருந்து 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. டைட்டன் கம்பெனிக்கு சிட்டி வந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $3650. மேலும் 2% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏஞ்சல் ஒன் ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஒலெக்ட்ரா கிரீன் டெக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1570, ஸ்டாப் லாஸ் 1349, 8% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 255, ஸ்டாப் லாஸ் 220, 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ONGC தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க வெற்றிகரமாக பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக்ல இருந்து முதல் ஆயில் ப்ரொடக்ஷன் செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ONGC. சுலா வைன்யார்ட்ஸ்க்கு CLSA ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்கிரேடுக்கு பிறகு இருக்கக்கூடிய ரேட்டிங் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 863. இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க சுலா வைன்யார்ட்ஸ். இந்த வீடியோ சேர் நேரத்தில் 13% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா Q3க்கான பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. டோட்டல் பிசினஸ் 20.6 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் அட்வான்சஸ் 9 லட்சம் கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. டெபாசிட்ஸ் 11.7 லட்சம் கோடிகள், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. டிவிஸ் லேபரேட்டரிஸ்க்கு SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $4550 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 4-6 வாரங்கள். என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா வீக்லி சார்ட்ஸில் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மேரிகோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். Q3 பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ கீழே போகும்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் டிஜிட்ஸில் கீழே போகும் இயர் ஆன் இயர் பேசிஸில். அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் growth எவ்வளோ இருக்கும், லோ டபுள் டிஜிட்ஸில் இருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரூரல் ரிகவரி கிராமப்புறத்தில் அது அவங்களுடைய வால்யூம் அதிகரிக்குதான்ற கேள்விக்கு வந்து அந்த மாதிரியான எந்த சயின்ஸும் இப்போதைக்கு கிடையாதுன்ற அப்டேட் கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்காங்க. மெக்வாரி தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மேரிகோக்கு எதிர்பார்க்குற டார்கெட் $610. BCL இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து எத்தனால வாங்கும்போது அவங்க விலையை உயர்த்தி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. கம்பெனிக்கு இது பாசிட்டிவான செய்தி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாங்கன்னா $5.79 ஒரு லிட்டருக்கு. மேஸ்லேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய எத்தனாலுக்கு தான் இந்த விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க BCL இண்டஸ்ட்ரீஸ். எஸ் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய 4200 கோடி ரூபாய் பேட் லோன்ஸ் வந்து விற்பனை செய்கிறாங்க. அதற்கு 8 இன்வெஸ்டர்ஸ் ஆர்வம் காட்டியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஜனவரி 6ஆம் தேதி தான் கடைசி நாளாக இருந்தது பிட்ஸை சப்மிட் செய்வதற்கு. ஸோ இப்போதைக்கு 8 இன்வெஸ்டர்ஸ் ஆர்வம் காட்டியிருக்காங்க அந்த 4200 கோடி ரூபாய் பேட் லோன்ஸை வாங்குவதற்கு. அதில் சில பேர்கள் என்னென்ன எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. JC ஃப்ளவர்ஸ் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஏக்கர் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மற்றும் ஈடல்வைஸ் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆர்வம் காட்டியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த பெரும்பாலான பேட் லோன்ஸ் வந்து 2019ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் NPA-வா மாறி இருக்கிறாங்க. நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸாக மாறி இருக்கிறாங்க. RPSG வெஞ்சர்ஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வேற எந்த தகவலும் சொல்லலைங்க. அந்த தீக்கான காரணம் என்னன்றது கண்டறிந்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க RPSG வெஞ்சர்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.